ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம் 8.1 அதில் கான சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஹவு மெனி சிக்மா அண்ட் பை பாண்ட்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் மாலிகூல்ஸ். ஸோ இங்கே எத்தனை பை பாண்ட்ஸ் அண்ட் சிக்மா பாண்ட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் எத்தனை நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் கார்பன் ஹைட்ரஜன் சிக்மா பாண்ட்ஸ் இருக்கும். ஸோ இது போக நம்ம கார்பனுக்கும் இருக்க சிக்மா அண்ட் பைஸை மட்டும் தனித்தனியாக எடுத்துட்டோம்னா ஈஸியாக நம்ம வந்து டிஸ்டிங்யூஷ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கான ஒர்க் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட் அதுக்கு வந்து கார்பன் பாண்ட்ஸை எக்ஸ்போஸ் பண்ணி எழுதிக்கும். ஃபஸ்ட் கார்பன் ஹைட்ரஜன், then a triple bond carbon, then a single bond carbon hydrogen, then ஒரு double bond carbon hydrogen, அப்புறம் ஒரு single bond carbon and ஒரு hydrogen, 3 hydrogen. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு தெரியும் ட்ரிபிள் பாண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம கார்பன் பாண்ட்ஸை வந்து டிஸ்டிங்யூஷ் பண்ணி எழுதிக்குவோம். இங்கே கார்பனுக்கும் ஒரு ட்ரிபிள் பாண்ட் இருந்தால் அதில் ஒரு சிக்மா பாண்ட் 2 பை பாண்ட் இருக்கும். ஸோ இங்கே ஒரு சிக்மா பாண்ட் இருக்குது. இது போக இந்த கார்பனுக்கு நடுவில் ஒரு சிக்மா பாண்ட் இருக்குது. ஸோ இங்கே ஒன்று இப்போதைக்கு 2 அண்ட் இங்கே ஒன்று 3. ஏன்னா மெத்தில் பக்கத்தில் கார்பன் சிங்கிள் பாண்ட் தான் இருக்குது. ஸோ மொத்தம் 3 சிக்மா பாண்ட்ஸ், மொத்தம் 3 சிக்மா கிடச்சிருச்சு. அண்ட் ஃபைனலாக அந்த லாஸ்ட் சிக்மா பாண்ட் எங்கே இருக்குன்னா இந்த டபுள் பாண்டுக்குள்ளே இருக்குது. டபுள் பாண்டில் ஒரு பை ஒரு சிக்மான்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ ஒரு சிக்மா டோட்டலாக 1 2 3 4. ஸோ டோட்டலாக கார்பன் டு கார்பன் வந்து நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸ் வந்து கார்பன் டு கார்பன் இஸ் 4. நான் முன்னாடியே சொன்னேன் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் எத்தனை இருக்கோ அத்தனை கார்பன் ஹைட்ரஜன் சிக்மா பாண்ட்ஸ் இருக்குன்ட்டு. இங்கே 1, இங்கே 2, இங்கே 3 அண்ட் இங்கே ஒரு 3. டோட்டலாக எத்தனை இருக்குது? சிக்மா பாண்ட்ஸ் பிட்வீன் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் இஸ் 6. ஓகே, அதுக்கப்புறம் பை பாண்ட்ஸ் பார்ப்போமா? ஏன்னா அவ்வளோதான், சிக்மா பாண்ட்ஸோட இது முடிஞ்சு. இப்போ பை பாண்ட்ஸ் பார்க்க போகிறோம். எத்தனை பை பாண்ட்ஸு? இங்கே வந்து ட்ரிபிள் பாண்ட் இருக்குது. ஸோ கார்பன் ட்ரிபிள் பாண்டுக்கு நடுவில் இருக்க பை பாண்ட்ஸ் அது எத்தனை அப்படின்னா 2. ஏன்னா ஒரு கார்பன் ட்ரிபிள் பாண்டில் 2 இருக்குது. இங்கே ஒரே ஒரு ட்ரிபிள் பாண்ட் தான் இருக்குது. ஸோ இங்கே 2. ஃபைனலாக பை பாண்ட்ஸ் பிட்வீன் கார்பன் அண்ட் கார்பன் டபுள் பாண்டுக்கு நடுவில் இருக்க கார்பனில் இங்கே ஒரே ஒரு டபுள் பாண்ட், ஒரு டபுள் பாண்டில் ஒரே ஒரு பை பாண்ட் தான் இருக்கும். அது 1. இது வந்து ஃபஸ்ட் காம்பவுண்ட் ஏக்கான சொல்யூஷன். ஸோ நெக்ஸ்ட் காம்பவுண்ட் இப்போ புரிஞ்சா? மொத்தம் இந்த கார்பனில் கார்பன் சிக்மா பாண்ட் 4, கார்பன் ஹைட்ரஜன் சிக்மா பாண்ட் 6, பை பாண்ட் பிட்வீன் கார்பன் ட்ரிபிள் பாண்டட் அதுக்கு 2 அண்ட் கார்பன் டபுள் பாண்ட் கார்பனில் இருக்க பை பாண்ட் 1. இது ஏ. ஸோ இப்போ பிக்கு போனோம்னா பி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அதை நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கார்பனுக்கு நடுவில் இருக்க பாண்ட்ஸை மட்டும் எலாபரேட் பண்ணிக்கோங்க. கார்பன் டபுள் பாண்ட் கார்பன், அகெயின் டபுள் பாண்ட் கார்பன் அண்ட் இந்த ஒரு ஹைட்ரஜன், ஒரு சிங்கிள் பாண்ட், ஒரு CH3. ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், இங்கே எத்தனை? முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே 2 டபுள், இங்கே ஒரு டபுள் பாண்ட், இங்கே ஒரு டபுள் பாண்ட். அப்போ இந்த டபுள் பாண்டில் ஒரு பை ஒரு சிக்மா பாண்டு, இந்த கார்பன் டபுள் பாண்டில் ஒரு பை ஒரு சிக்மா. ஸோ இங்கே ஒரு சிக்மா, இங்கே ஒரு சிக்மா, கடைசியாக இங்கே ஒரு சிக்மா. இப்போ மொத்தம் எத்தனை ஆச்சு? கார்பன் டு கார்பன் சிக்மா பாண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு 3 வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ அதே மாதிரி கார்பன் ஹைட்ரஜன் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் என்னங்க? அதுவே வந்து உங்கள் கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட்ஸை வந்து கொடுத்துரும். ஸோ கார்பன் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் எத்தனை? 1 2 அண்ட் இங்கே ஒரு CH2 இந்த இடத்துல, CH2 இந்த இடத்துல. இப்போ ஒரு 2 ஹைட்ரஜன், இங்கே 1 அண்ட் இங்கே ஃபைனலாக மொத்தம் 3. ஸோ 2 + 1 + 3 is 6. ஸோ சிக்மா பாண்ட்ஸ் பிட்வீன் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் இஸ் 6. அதுக்கப்புறம் பை பாண்ட்ஸ் மட்டும்தான் பார்க்கணும். இங்கே ட்ரிபிள் பாண்ட் எதுவும் இல்லை. ஸோ ஒரே ஒரு 2 டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ டபுள் பாண்ட்ஸில் ஒரு டபுள் பாண்டில் ஒரு பை பாண்ட், இங்கே 2 டபுள் பாண்ட் இருக்கிறதுனால கார்பன் டபுள் பாண்ட் கார்பனில் இருக்க பை பாண்ட்ஸ் வந்து டோட்டலாக 2 இருக்குது. ஸோ 2 பை பாண்ட்ஸ் இருக்கும் இங்கே. So as I said, carbon to carbon sigma bonds வந்து 3,
கார்பன் ஹைட்ரஜன் இங்கே ஒரு CH, இங்கே ஒரு H2, இங்கே ஒரு H, இங்கே H3 இருக்குது. ஸோ கார்பனோட 3 ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு 2 ஹைட்ரஜன், மொத்தம் 6 ஆச்சு. அண்ட் பை பாண்ட்ஸ் வந்து இங்கே டபுள் பாண்ட் மட்டும் இருக்கிறதுனால 2 டபுள் பாண்ட், ஒரு டபுள் பாண்டுக்கு ஒரு பை பாண்ட், 2 டபுள் பாண்டுக்கு 2 பை பாண்ட். ஸோ அவ்வளோதான் இந்த சம்முக்கான சொல்யூஷன்.